முதலாவது கேள்வி, பொருளியல் தொடர்பில் மிக முழுமையான, சுருக்கமான வரைவிலக்கணமாக அமைவது. பொருளியல்னா என்னன்னு கேட்டீங்க. பொருளியல்னா என்ன அப்படின்னு வரும்போது மெயினா நீங்க பார்க்க வேண்டியது அருமை தொடர்பா சொல்லப்பட்டிருக்கணும். அருமை தொடர்பா சொல்லப்பட்டிருக்கணும். வரைவிலக்கணம் எல்லாருக்கும் தெரியும் தானே. பார்ப்போம். தமது பிரசைகளுக்கு நன்மை அளிக்கும் வண்ணம் சமூகத்தில் எவ்வாறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்பது பற்றிய கற்கையாகும். ஆன்சர் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பொருளியல்னா என்ன. முதலாவது ஆன்சர் கட். உலக சந்தையில் நாடுகள் பொருட்களையும் சேவைகளையும் எவ்வாறு வர்த்தகம் செய்கின்றன என்பது பற்றிய கற்கையாகும். இல்ல, இரண்டாவதும் பிழை. 3. சுற்றாடலுக்கு தீங்கு விளைவிக்காதவாறு பொருட்களையும் சேவைகளையும் எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பது பற்றிய கற்கையாகும். அதுவும் இல்லை. அருமை தொடர்பா அன்னைக்கு ஒரு வசனமும் வரப்பதே இல்லை. 4. வரையறுக்கப்பட்ட விருப்பங்களுக்கு மத்தியில் விருப்பங்கள் வரையறுக்கப்பட்டதா இல்ல, வாசி பாப்புலாம். வரையறுக்கப்பட்ட விருப்பங்களுக்கு மத்தியில் வரையறுக்கப்படாத வளங்கள் எவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன என்பது பற்றிய கற்கையாகும். விருப்பங்கள் வரையறுக்கப்பட்டதாம், வளங்கள் வரையறுக்கப்படாததாம். இது எப்படி இது எதிர்மறையா இருக்குது. எனவே 4வது ஆன்சரும் பிழை. 5வது பார்ப்போம். வரையறுக்கப்படாத விருப்பங்கள் வரையறுக்கப்பட இல்லையாம், பூர்த்தி செய்ய அருமையான வளங்களை, ரைட், அருமையும் சொல்லப்பட்டிருக்குது, அருமையான வளங்களை எவ்வாறு ஒதுக்கீடு செய்வது என்பது பற்றிய கற்கையாகும். அப்ப ஆன்சர் வந்து என்ன, 5வது ஆன்சர். பொருளியல் என்றால் என்ன, 5வது ஆன்சர். 2வது, உற்பத்தி இயல்தகு எல்லை நேர்கோடாக அமைவது. உற்பத்தி இயல்தகு எல்லை 3 வகையில இருக்குது. சரி, உற்பத்தி இயல்தகு எல்லை 3 வகையில காணப்படுகின்றது. 3 வகையான வடிவங்கள். ஒன்று நேர்கோடு, இரண்டாவது என்ன, உற்பத்திக்கு குழிவான. உற்பத்தி புள்ளியிலிருந்து பார்க்கணும். அப்போ உற்பத்திக்கு என்ன இது, குழிவு. 3வது உற்பத்திக்கு குவிவான. உற்பத்தி புள்ளியிலிருந்து பார்க்கும்போது என்ன, குவிவு. இப்படி இருந்தா முதலாவது இதுக்கு என்ன, அமையச்செலவு நிலையானது. நேர்கோடாகிறதுக்கு காரணம் என்ன, அமையச்செலவு நிலையானது. உற்பத்திக்கு குழிவாக இருந்தா அமையச்செலவு அதிகரித்து செல்லும் அமையச்செலவு. நான் ஃபுல்லா எழுதையில சொல்றேன், நான் எழுதிக்கணும். அதிகரித்து செல்லும் அமைய செலவு. உற்பத்திக்கு குவிவாக இருந்தா குறைந்து செல்லும் அமையச்செலவு. அமையச்செலவு என்ன செய்யும், படிப்படியா குறைந்து செல்லும். இதுதான் 3 வகையான உற்பத்தி சாத்திய வழி. இதுல கேட்டது உற்பத்தி இயல்தகு எல்லை நேர்கோடாக அமைவது. நேர்கோடு அமைஞ்ச என்ன, அமையச்செலவு நிலையானது அல்லது மாற்றம் அடையாதது அப்படின்னு வந்திக்கணும். வளங்கள் பூரணமாகவும் வினைத்திறனாகவும் பயன்படுத்தப்படுவதனாலாகும். வளங்கள் பூரணமாகவும் வினைத்திறனாகவும் பயன்படுத்தப்படுறது இந்த உற்பத்தி இயல்தகு எல்லையில புள்ளிகள்ல, அது 3 வடிவங்களுக்கும் வரும். புள்ளிகள்ல ஒரு உற்பத்தி இடம்பெற்றா, அதாவது இந்த வளையில உள்ள புள்ளிகள்ல உற்பத்தி இடம்பெற்றா வளங்கள் பூரணமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அர்த்தம். அப்ப முதலாவது ஆன்சர் வராது. 2வது கூடி சொல்லும் அமைச்செலவு விதியினாலாம். கூடி சொல்லும் அமைச்செலவு விதினா உற்பத்தி இயல்தகு எல்லை பிடிக்கும், உற்பத்திக்கு குழிவாக காணப்படும். அப்ப 2வது ஆன்சர் வராது. 3வது பொருளாதாரத்தில் நிலவும் வினைத்திறன் இன்மையினாலாகும். பொருளாதாரத்துல வினைத்திறன் இன்மைன்னு சொன்னா உற்பத்தி இயல்தகு எல்லைக்கு உள்ளுக்கு ஒரு புள்ளி அமைஞ்சிருக்கும், உற்பத்தி புள்ளி அமைஞ்சிருக்கும். அதுதான் என்ன, பொருளாதாரத்துல ஒரு வினைத்திறன் இன்மை. அப்ப 3வது ஆன்சரும் வராது. 4 அமைச்செலவு நிலையாக காணப்படுவதனாலாகும். உற்பத்தி இயல்தகு எல்லை நேர்கோடாக இருந்தா என்ன, அமையச்செலவு நிலையாக காணப்படும். ஆன்சர் சரி. 5 வளங்கள் ஓரினத்தன்மை வாய்ந்தனவாக இல்லாது இருப்பதனாலாகும். உற்பத்தி இயல்தகு எல்லையில 3லையுமே வளங்கள் ஓரினத்தன்மை அற்றது தான். அப்ப 5வதும் வராது. ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். 3வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது தாராள சந்தை பொருளாதாரம் ஒன்றின் அடிப்படை பண்பாகும். இப்படி கேள்வி வரும்போது ஒவ்வொரு பொருளாதாரத்துக்கும் முறையே ஒரு நாட்டை நீங்க என்ன செஞ்சுக்கணும், உதாரணமா எடுத்து வச்சுக்கொள்ளணும். சந்தை பொருளாதாரம் வாய்ந்தா என்ன, அமெரிக்கா. கட்டளை பொருளாதாரம் வாய்ந்தா ரஷ்யா. கலப்பு பொருளாதாரம் கேட்டு வந்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. இப்படி ஒரு நாட்டை உதாரணமா எடுத்து வச்சுக்கொள்ளணும். சரி, இப்ப எங்க கேட்டுக்கிற தாராள சந்தை பொருளாதாரத்துல பண்பாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்ப்போம்னா, உற்பத்தி தொடர்பில் அரசாங்கத்தின் தீவிர கட்டுப்பாடு. அரசாங்கத்துல தீவிர கட்டுப்பாடு காணப்பட்ட அது என்ன, கட்டளை பொருளாதாரம். ஏற்றுமதிகளை விட கூடிய இறக்குமதிகள் காணப்படுது. இதை வச்சு நம்ம
பொருளாதார அடிப்படையை பிரிக்க இயலாது. அப்ப 2வது ஆன்சர் வராது. 3 வளங்கள் பொது உரிமையாக காணப்படல். வளங்கள் பொது உரிமையாக காணப்பட்ட அது என்ன? கட்டளை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரம் அல்ல, கட்டளை பொருளாதாரம். தனியார் சொத்துக்கள். தனியார் சொத்துக்கலாம். தாராள சந்தை பொருளாதாரத்துல முக்கியமான பண்பு தான் என்ன? தனியார் சொத்துக்கள் மற்றும் சொத்துரிமை பாதுகாப்பு. அப்ப 4வது தான் சரியான ஆன்சர். அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைகளும் சம்பளங்களும். அரசாங்கத்தால விலைகளும் சம்பளங்களும் நிர்ணயிக்கப்பட்ட அது என்ன? கட்டளை பொருளாதாரம். அப்ப ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். அடுத்தது 4வது தொழிற்பிரிப்பினால் ஏற்படும் நன்மை அல்லாதது. தொழிற்பிரிப்பினால் ஏற்படும் நன்மை அல்லாதது கேள்வி. தொழிற்படை நெகிழும் தன்மை அதிகரிக்கும், அது ஒரு தொழிற்பிரிப்புடன் நன்மை. அப்போ 1வது ஆன்சர் வராது. பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்வதற்கான மொத்த செலவு குறைவடைதல். பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்வதற்கான மொத்த செலவு என்ன செய்யும்? தொழிற்பிரிப்பின் காரணமாக குறைவடையும். அதாவது தொழிற்பிரிப்புண்டா ஒரு தொழிலை பல பகுதிகளாக பிரித்து வேலை செய்கிற ஆட்களுக்கு கொடுக்குறது. அப்படி கொடுக்கும்போது என்ன செய்யும்? சிறப்பு தயாரிச்சு ஏற்படும். அது ஏற்பட்ட என்ன செய்யும்? மொத்த செலவு குறைவடையும். அப்போ அது ஒரு நன்மை. 2வது ஆன்சர் வராது. 3 விளைத்திறன் அதிகரித்தல். தொழிற்பிரிப்புட மிக முக்கியமான நன்மை தான் விளைத்திறன் அதிகரித்தல். அப்போ அதுவும் ஒரு நன்மை. புத்தாக்கங்களை அறிமுகப்படுத்தும் ஆற்றல் அதிகரித்தல். நான் சொன்னேன் தொழிற்பிரிப்பை செஞ்சா சிறப்பு தரிச்சு அதிகரிக்கும். சிறப்பு தரிச்சு அதிகரிச்சா புத்தாக்கங்கள் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப 4வதும் தொழிற்பிரிப்புட நன்மை. 5வது வருமான பங்கீட்டு சமத்துவம் அதிகரித்தல். வருமான பங்கீடு சமத்துவம்னு சொன்னா கூடிய வருமானம் பெற்றாளுக்கு குறைந்த வருமானம் பெற்றாளுக்கு இதுக்கு இடையில் உள்ள வித்தியாசம். தொழிற்பிரிப்பினால அந்த சமத்துவம் என்ன செய்யும்? அதிகரிக்கும் குறையும் வந்து நம்ம சொல்ல இயலாது. 2வது வருமான பங்கீடு சமத்துவம் அதிகரிக்கிறதுன்னு சொன்னா வந்து அந்த வருமானம் எல்லாரும், அதாவது நாட்டு மக்களோட வருமானம் வந்து எல்லாரையும் கிட்டத்தட்ட சம அளவுல இருக்குதுன்னு சொல்றது. கஷ்டப்பட்டாளுக்கு வசதி படைத்தோர் அப்படின்னு இல்லாம அனைவருடைய வருமானமும் சம அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வருமான பங்கீட்டு சமத்துவம். தொழிற்பிரிப்பினால் அது ஏற்படுமா? ஏற்படாது அப்படின்னு நம்ம ஷுவர் பண்ணி சொல்ல இயலாது. எனவே ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். தொழிற்பிரிப்பினால வருமான பங்கீடு சமத்துவம் ஏற்படும்னு நம்மளால கூற முடியாது. எனவே ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். 5வது அரிசி விலை அதிகரிக்கும் போது எதிர்பார்க்கப்படுவது. நான் இதுக்கு முன்னுக்குள்ள பேப்பர்லையும் சொல்லியிருப்பேன். விலைண்டு வந்தா தொகை கேள்வியா இருந்தாலும் சரி, நிரம்பலா இருந்தாலும் சரி. அதுவே விலை தவிர்ந்த ஏனைய காரணியா இருந்தா தவிர்ந்த காரணி. விலை தவிர்ந்த காரணியா இருந்தா வளை. நிரம்பலோ கேள்வியோ வளையிலே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். அதாவது நிரம்பல் குறைதல் அல்லது கூடுதல் வரும். நிரம்பல் குறைதல் அல்லது கேள்வி குறைதல் கூடுதல்னு வரும். இதுவே விலையில சொல்லியிருந்தா, விலை தொடர்பா சொல்லியிருந்தா நிரம்பல் தொகை கூடுதல் தொகை குறைதல்னு வரும். அந்த தொகை அப்படின்னு ஒரு வேர்டு வரும். சரி, தொகை கூடும் அல்லது குறையும் தொகைன்னு அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணப்படும். சரி, அப்போ இங்கனைக்குள்ள கேட்டகிரி அரிசியிலே விலை அதிகரிக்கும் போது அப்போ தொகை அப்படின்னு வார ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ 1வது கேள்வி தொகை, 2வது நிரம்பல் தொகை, 3வது கேள்வி தொகை. அப்போ 3ல தொகைன்ற வேடிக்கை தானே. அப்போ அதை வச்சுட்டு அரிசிக்கான கேள்வி வீழ்ச்சியாகும். கட், ஆன்சர் வராது. அரிசி நிரம்பல் அதிகரிப்பாகும். ஆன்சர் வராது. ஏன்? தொகைன்ற கதை சொல்லல. விலை தொடர்பாக கதைச்சு பட்டிருந்தா தொகைன்ற வேர்டு இருக்கணும். தொகை இல்லைன்னு சொன்னா அது வராது. இப்போ நிரம்பல் அதிகரிப்புனா நிரம்பல் கோடு வலது பக்கம் நகர்வடையுது. அந்த ஆன்சர் வருமா? வராது. நிரம்பல் புள்ளி, அதாவது அந்த தொகை தான் அதிகரிக்கணும் இல்லாட்டி குறையணும். தொகை அதிகரிப்புனா என்ன? அந்த நிரம்பல் கோட்டில் உள்ள புள்ளி. நான் இதை மறுக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே 4-5 பேப்பர்ல சொல்லிட்டேன், திருப்பியும் சொல்றேன். புள்ளி மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக அசைகிறது தான் தொகை அதிகரிப்பு குறைவு. அதே மாதிரி நிரம்பல் தொகைனாலும் அதே தான். புள்ளி கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக புள்ளி அசைகிறது. நிரம்பல் அதிகரிப்பு, நிரம்பல் கேள்வி அதிகரிப்புனா அந்த கோடுகள் வலது பக்கம் இடது பக்கம் வலை அசைகிறது. வலைன்னா அந்த நிரம்பல் கோடு அசைகிறது. சரி, அப்போ விலைன்னு வந்து இந்த தொகை தான் மாற்றமடையும். அதாவது புள்ளிகள் விலை தவிர்ந்த ஏனைய காரணி வந்திருந்தா தான் அந்த வலை அந்த கோடு அசைகிறது வரும். அப்போ 4வது 5வது ஆன்சர் வராது. அரிசிയുടെ விலை அதிகரிக்கும் போது அரிசிയുടെ கேள்வி தொகை அதிகரிக்கும். விலை அதிகரிக்கும் போது கேள்வி தொகை அதிகரிக்குமா? ஆன்சர் பிழை. விலை அதிகரிச்சா கேள்வி தொகை என்ன செய்யணும்? குறைவடையணும். எதிர்க்கணியம். விலைக்கும் கேள்விக்கும் எதிர்க்கணியம். எனவே 1வது ஆன்சர் வராது. 2வது அரிசி நிரம்பல் தொகை வீழ்ச்சி ஆகும். அரிசிയുടെ விலை அதிகரிச்சா நிரம்பல் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். அரிசிയുടെ விலை அதிகரிச்சா நிரம்பலும் அதிகரிக்கணும். விலைக்கும் நிரம்பலுக்கும் நேர்க்கணிய தொடர்பு. அப்ப
அப்போ விலை அதிகரிச்சா நிரம்பல் தொகை அதிகரிக்கணும். இங்கே வீழ்ச்சின்னு தரப்படுகிறது. அப்போ 2வது ஆன்சர் பிழை. 3வது அரிசியின் கேள்வி தொகை வீழ்ச்சியாகும். அரிசியோட விலை அதிகரிக்கும் போது அரிசியோட கேள்வி தொகை என்ன செய்ய போகிறான்? வீழ்ச்சி அடைய போகிறான். சரித்தானே? எதிர்கணையும் காரணமாக விலை அதிகரிக்கும் போது கேள்வி தொகை வீழ்ச்சி அடையும். அப்போ ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். 6வது ஆடை உற்பத்தியின் பிரதான உள்ளீடு புடவை எனக்குள்ள ஏனையவே மாறாத நிலையில் புடவை விலை வீழ்ச்சி அடையுமாயின் புடவையிட விலை வீழ்ச்சி அடையுமாயின் அதன் போது எதிர்பார்க்கப்படுவது. ரைட். கணக்கில் வந்து நிரம்பல் தொடர்பாக தானே வந்துக்குது. இப்போ நிரம்பல் கோடுன்னு கீரும். மேலே சொன்னதே மாதிரி தான். ஆடை உற்பத்தியில் பிரதான உள்ளீடு புடவையாம். ஏனையவே மாறாத நிலையில் புடவையிட விலை வீழ்ச்சி அடையுமாயின் புடவையிட விலை வீழ்ச்சி அடையுதுன்னு சொன்னால் உள்ளீட விலை வீழ்ச்சி அடையுது. உள்ளீட விலை வீழ்ச்சி அடைஞ்சா உள்ளீட விலை தான் வீழ்ச்சி அடையுது. அப்போ இது என்ன? விலை தவிர்ந்த காரணி. விலை தவிர்ந்த காரணி. உள்ளீட்டிட விலை அதாவது உற்பத்தி செலவு என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. உற்பத்தி செலவு குறைவடைஞ்ச என்ன செய்யும்? நிரம்பல் கோடு வலது பக்கம் நகர்வடையும். சரி, புள்ளி அசைவு வருமா இந்த இடத்துல? தொகை என்று வருமா? ஆன்சர் தொகை என்று வராது. ஏன் வராது? உள்ளீடிட விலை. உள்ளீடிட விலை என்னது? விலை தவிர்ந்த காரணி. எனவே அப்போ தொகைன்னு வர ஆன்சர்லாம் முதல்ல கட் பண்ணிடணும். புடவைகளின் கேள்வி அதிகரிப்பாக வச்சுக்கொள்ளும். ஆடைகளின் நிரம்பல் வச்சுக்கொள்ளும். ஆடைகளின் நிரம்பல் வீழ்ச்சி, ஆடைகளுக்கான கேள்வி அதிகரிப்பு, அங்கே தொகை தொடர்பாக எந்த கதையும் இல்லை. சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். புடவைகளின் கேள்வி அதிகரிப்பாகும். ஆடை உற்பத்தியை உள்ளீடு தான் புடவை. புடவையோட விலை குறைஞ்சா நிரம்பல் தான் என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. அப்போ முதலாவது ஆன்சர் வராது. ஆடைகளோட நிரம்பல் அதிகரிப்பாகும். ஆன்சர் சரி. ஆடைகளோட நிரம்பல் வீழ்ச்சியாகும். உள்ளீட்டோட விலை குறைவடைஞ்சா நிரம்பல் அதிகரிக்கும், வீழ்ச்சி அடையாது. உதாரணத்துக்கு இப்போ 10 கிலோ 1 கிலோ மாவோட விலை 100 ரூபாய் இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ மாவை பயன்படுத்தி ஒரு பான் உற்பத்தி செய்யறேன்னு வச்சுக்கொள்ளுமே. மாவோட விலை 50 ரூபாயாகனா அவர் என்ன செய்யுது? 10 கிலோ உற்பத்தி செஞ்சதுக்கு பதிலாக 15 கிலோ பான் உற்பத்தி செய்வார். வழங்குறா விலை உள்ளீட விலை குறைஞ்சா வெளியீடு என்ன செய்வார்? அதிகரிப்பார். உள்ளீட விலை குறைஞ்சா வெளியீடு அதிகரிக்கும். சரி, அப்போ 3வது ஆன்சர் பிழை. உள்ளீட விலைகள் குறை அந்த பிரதான உள்ளீட விலை தான் குறைவடைது. அதனால கேள்விக்கு தொடர்புக்குதா? கேள்விக்கு தொடர்பு இல்லை. எனவே ஆடைகளுக்கான கேள்வி அதிகரிப்பாகும், அதுவும் இல்லை. ஆடைகளுக்கான கேள்வி வீழ்ச்சியாகும், அதுவும் இல்லை. சரி, ஆடைகளுக்கான கேள்வி அதிகரிப்பும் இல்லை, அது ஆடைகளுக்கான கேள்வி வீழ்ச்சியும் இல்லை. நிரம்பல் அதிகரிக்கும். முதலாவது ஆன்சர் ஏன் வராது? புடவைகளின் கேள்வி அதிகரிப்பாகும். புடவையோட விலை குறைவடைஞ்சா கேள்வி தொகை அதிகரிப்புன்னு வந்தால் தான் இந்த ஆன்சர் சரியாக வரும். சரி, புடவையோட விலை வீழ்ச்சி அடையுமா இருந்தால் புடவையோட கேள்வி தொகை அதிகரிப்புன்னு வரணும். இங்கே இல்லைன்னா சொல்லிக்கிறேன் கேள்வி அதிகரிப்பாகும். அப்போ முதலாவது ஆன்சர் பிள்ளை. ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். விலங்கையிலான்னு சொன்னால் வீடியோவை ஒருத்தர் ரிவைன் பண்ணிவிட்டு மேலேயும் 5வது கேள்விக்கும் அதே மாதிரி தான். விலையாய்ந்த தொகை, விலை தவிர்ந்த காரணியாய்ந்த வலை. அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும். 7வது எக்ஸ்பொருளின் நிரம்பல் தொழிற்பாடு QS = 8 சக QS = 8P எனும் சமன்பாட்டினால் குறிப்பிடப்படுவதுடன் அதில் P பொருளின் விலையையும் QS நிரம்பல் செய்யப்படும் தொகையையும் காட்டுகின்றன. சமன்பாட்டுக்கமைய எக்ஸ்பொருளின் நிரம்பல் விலை நெகிழ்ச்சி. நம்ம இந்த கேள்வியில் பார்க்கணும். நிரம்பலுக்குரிய சமன்பாடு என்ன? பேசிக் சமன்பாடு QS = A சக BP. இப்போ இந்த ஏத்தான் என்ன? வெட்டு துண்டு. எந்த இடத்துல அந்த கோடு வெட்டுப்படுது, நிரம்பல் கோடு வெட்டுப்படுதுன்னு பார்க்கணும். சரி, இந்த இடத்துல வெட்டுப்பட்டால் எப்படி வரும்? -A. சரி, இந்த இடத்துல வெட்டுப்பட்டா இங்கே வந்து -A தானே வரப்போகுது. அதுவே இந்த இடத்துல வெட்டுப்பட்டா +A. மறுபடியும் சொல்கிறேன், நிரம்பல் கோடு எக்ஸ் அச்சில் வெட்டுப்படுற இடம் தான் A. சரியா? இப்போ எக்ஸ் அச்சு இப்படி தானே போகும். இங்கிட்ட பக்கம் மைனஸில் இருக்க போகுது, இங்கிட்ட பக்கம் ப்ளஸில் இருக்க போகுது. இது Y அச்சு. இப்போ இப்படி ஒரு நிரம்பல் கோடு போகுதுன்னு சொன்னால் அது எந்த இடத்துல வெட்ட போகுது? இந்த இடத்துல வெட்ட போகுது. அப்போ இந்த இடத்துல வருமா இருந்தால் -A வரும். அதுவே நிரம்பல் கோடு இப்படி போகுமா இருந்தால் இந்த இடத்துல வெட்ட போகுது எக்ஸ் அச்சு. அப்போ இங்கே வந்தால் +A வரும். சரி, இப்படி இல்லாமல் இந்த வழியாக உற்பத்தி புள்ளி வழியாக போனால் வந்து A வந்து என்ன? 0. A = 0. A 0வா இருந்தால் இப்போ சமன்பாடு எப்படி வரப்போகுது? BP. QS = BP. A வந்து ஏன்
0. அதாவது உற்பத்தி புள்ளியினூடாக வெட்டுப்பட்டு போனான். சரியா? அப்போ QSMN BP அர்த்தம் என்ன? உற்பத்தி புள்ளியின் ஊடாக நிரம்பல் கோடு போகுது. உற்பத்தி புள்ளியின் ஊடாக நிரம்பல் கோடு போனா அதுல நெகிழ்ச்சி என்ன? 1க்கு சமன். சரி, உற்பத்தி புள்ளியின் ஊடாக நிரம்பல் கோடு பயணிச்சா அதுக்கு என்ன? நெகிழ்ச்சி 1க்கு சமன். இப்போ இந்த இடத்துல பார்க்கணும் QS சமன் 8P. QS சமன் 8P. இதுல A க்குதா? A இல்லை, அதாவது வெட்டு துண்டு இல்லை. அப்போ இதுல நிரம்பல் கோடு எப்படி போக போகுது? இப்படி உற்பத்தி புள்ளியின் ஊடாக போக போகுது. உற்பத்தி புள்ளியின் ஊடாக போனா அதுல நிரம்பல் நெகிழ்ச்சி என்ன? 1க்கு சமன். அப்போ ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர் 1 ஆகும். -1 வராதியா? நிரம்பல் எல்லாமே நேர்க்கணியம். நிரம்பலுக்கும் விலைக்கும் நேர்க்கணியம். அப்போ நிரம்பல் விலை நிகழ்ச்சி வந்து ப்ளஸ்ல தான் இயங்கணும். மைனஸ்ல வந்திருந்தா அது கேள்வி. கேள்விக்கும் விலைக்கும் தான் எதிர்க்கணியம். எனவே மைனஸ்ல வரும். நிரம்பல் கேள்விக்கும் இந்த நிரம்பலுக்கும் விலைக்கும் நேர்க்கணிய தொடர்பு. எனவே நிகழ்ச்சி வந்து ப்ளஸ்ல இருக்கணும். எனவே முதலாவது ஆன்சர். 8வது கேள்வி. ஆணை கொய்யா பழங்களின் சந்தையானது ஒரே தடவையில் 2 சம்பவங்களை எதிர்நோக்குவதாக கருதுவோம். ஒரு தடவையில் 2 சம்பவங்களை எதிர்நோக்குதான். ஆணை கொய்யா பழங்களின் நிரம்பலை பாதிக்கும் கடும் வறட்சி நிலை. நிரம்பலை பாதிக்கும் கடும் வறட்சி நிலை என்ற முதலாவது சம்பவம் நிரம்பல் குறைவடைய போகுது. நிரம்பல் குறைவு. அதேவேளை புற்றுநோயை தடுக்குவதோ மருத்துவ குணம் ஆணை கொய்யா பழங்களில் உள்ளதாக ஆய்வொன்றில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. ஆய்வொன்றில் ஆணை கொய்யா பழங்கள்ல புற்றுநோயை குணப்படுத்த ஒரு மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டா இப்ப என்ன செய்யும்? ஆணை கொய்யா பழத்துல கேள்வி அதிகரிக்க போகுது. கேள்வி அதிகரிப்பு. சரி, 2 சம்பவங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளணும். அந்த காரணத்தை வச்சு நீங்க இதுதான் நடந்தீங்க எடுக்கணும். நிரம்பலை பாதிக்கிற வகையில கடும் வறட்சி நிலை ஏற்பட்டேன்னா நிரம்பல் குறைய போறோம். அதாவது நிரம்பல் வலையை இடது பக்கம் நகர்வரை போறோம். சரி, அதே மாதிரி மருத்துவ குணம் மீக்குன்னு சொல்லி ஆணை கொய்யா பழங்களுக்கு வைத்தியர்கள் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுனா அப்ப அதுக்கு என்ன செய்ய போகுது? கேள்வி அதிகரிக்க போகுது. வலது பக்கம் கேள்வி வலையை வரப்போகுது. 2 சம்பவங்கள். இவ்விரண்டு நிகழ்வுகளும் ஆணை கொய்யா பழச்சந்தையில் சமநிலை விலை மற்றும் சமநிலை தொகையில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும்? இப்போ இதுக்கு முன்னுக்கு 2019-18 வந்த கேள்விகள்ல நேரடியா தந்திருந்தா கேள்வி கூடுனா குறைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேள்வியும் நிரம்பலும் மாற்றம் ஏற்பட்ட. இப்போ என்ன தந்தீங்கன்னா அந்த காரணத்தை வச்சு தந்தீங்கன்னா அப்ப நம்ம வந்து நான் ஏற்கனவே 2018-19 பேப்பர்ல சொல்லிப்பேன். இப்படி கேள்வி குறைதல் நிரம்பல் கூடுதல் இந்த மாதிரி வந்து சமநிலை விலை தொகையிட நடவடிக்கைகள் எப்படி அப்படின்னு கேட்டா 3 வகையான வரைவுகளை கீறணும். சரி, 3 சமநிலையில் காணப்படுற வரைவை கீறணும். முதல்ல செய்யணும். இப்போ எங்களுக்கு என்ன நடக்க போகுது? கேள்வி அதிகரிக்க போகுது, நிரம்பல் குறைவடைய போகுது. அப்ப கேள்வி சிறிதளவுல அதிகரிக்கிறது, நிரம்பல் பெரிதளவுல குறைவடைகிறது. முதலாவது. அடுத்தது நிரம்பல் குறைவு கேள்வி அதிகரிப்பு. சரிதானே? நிரம்பல் குறைவடைய போதும், கேள்வி அதிகரிக்க போதும். 2வது கிரணம் கேள்வி சம அளவுல அதிகரிக்கிறது, அதே அளவுல நிரம்பல் குறைவடைது சம அளவுல. சரி, 3வது கேள்வி பெரிய அளவுல அதிகரிக்கிறது, நிரம்பல் சிறிதளவுல குறைவடைகிறது. 3 வகையான படங்கள். சரித்தான கணக்கில் நிரம்பல் குறைவடைய போறோம், கேள்வி அதிகரிக்க போறோம். இப்ப நம்ம அந்த நிரம்பல் குறைவடைது கேள்வி அதிகரிப்ப 3 வகையான படங்களை கீற போறோம். இப்ப கீறி பார்க்கணும். சரி, கேள்வி சிறிதளவுல அதிகரிக்க போகுது. அப்ப சிறிதளவு கோட அங்கிட்டு வலது பக்கம் நகர்த்துறது. வலது பக்கமே அதிகரிப்புனா நிரம்பல் குறைவுண்டா இடது பக்கம் பெரிய அளவுல. அப்ப பெரிய அளவுல நிரம்பலை இடது பக்கம் நகர்த்தணும். அப்ப இப்ப புதிய சமநிலை என்ன? இது புதிய சமநிலை விலை என்ன நடந்துக்குது? விலை அதிகரிச்சு இருக்குது. விலை அதிகரிப்பு. தொகை என்ன நடந்துக்குது? குறைவடைஞ்சிக்குது. தொகை குறைவடைஞ்சிக்குது. இதை வச்சுக்கணும். சரி, விலை அதிகரிச்சுக்குது, தொகை குறைவடைஞ்சிக்குது. அடுத்தது கேள்வியும் நிரம்பலும் சம அளவுல. கேள்வி சம அளவுல அதிகரிக்கிறான், அதே மாதிரி சம அளவுல நிரம்பல் குறைவடைதான். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். புதிய சமநிலை இது. விலை என்ன? விலை அதிகரிச்சுக்குது, விலை அதிகரிப்பு. தொகை என்ன? மாற்றம் இல்லை. தொகையில மாற்றம் இல்லை. தொகையில மாற்றம் இல்லை. 3வது பார்க்கணும்.
கேள்வி நிறைய அதிகரிக்கிறது, நிரம்பல் கொஞ்சமாக குறைவடையுது. அப்போ கேள்வி நிறைய அதிகரிக்கிறது, நிரம்பல் கொஞ்சமாக குறைவடைகிறது. இப்போ என்ன நடக்குதுன்னு புதிய சமநிலை எங்கே? இந்த இடத்துல. இப்போ என்ன நடந்துக்கிறது? விலை அதிகரிச்சு இருக்கிறது. விலை அதிகரிப்பு. தொகை என்ன நடந்துக்கிறது? தொகையும் அதிகரிச்சு இருக்குது. இப்போ முடிவுக்கு வரணும். விலை எல்லா சந்தர்ப்பங்களையும் விலை என்ன நடக்குது? அதிகரிக்கிறது. விலை எல்லா சந்தர்ப்பங்களையும் அதிகரிக்கிறது. தொகை என்ன நடக்குது? ஒண்ணுல குறையுது, ஒண்ணுல மாற்றம் இல்லை, ஒண்ணுல அதிகரிக்குது. அப்போ நிச்சயிக்க முடியாது. இப்போ ஆன்சர் வரப்போகுது சமநிலை விலை அதிகரிக்கும். என்ற எல்லா சந்தர்ப்பங்களையுமே 3 சந்தர்ப்பங்களையுமே விலை அதிகரிக்குது. சமநிலை தொகை ஒண்ணுல குறைவடையுது, ஒண்ணுல மாற்றம் இல்லை, ஒண்ணுல அதிகரிக்குன்னு சொன்னா நிச்சயிக்க முடியாது. அப்ப சமநிலை விலை அதிகரிக்கும், சமநிலை தொகை குறையும் வராது. சமநிலை தொகை அதிகரிக்கும் சரி, சமநிலை தொகை விலை அதிகரிக்கும் சரி, தொகை அதிகரிக்கும் வராது. சமநிலை விலை குறைவடையுமா? வராது. சமநிலை விலை அதிகரிக்கும் சரி, சமநிலை தொகை நிச்சயமற்றது சரி. 4வது ஆன்சர் சரி. சமநிலை விலை குறையும் வராது, சமநிலை விலை அதிகரிக்கும். சமநிலை தொகை நிச்சயமற்றது, அது சரி. எனவே ஆன்சர் 4வது ஆன்சர். 3 வகையான படத்தை கேட்டோம். 3 வகையான படத்திலையுமே இதில் அளவுகள் கொஞ்சமாக அதிகரிக்கிறது, கூடுதலாக அதிகரிக்கிறது தொடர்பாக அந்த படத்தை கீறி ஆன்சர் எடுக்கணும். 9வது, எக்ஸ்பொருளுக்கான சந்தை தற்போது சமநிலையில் உள்ளதாக கருதுக. எக்ஸ்பொருளுக்கான சந்தை சமநிலையில் இருக்குதாம். பின்வரும் நிகழ்வுகளில் எக்ஸ்பொருளின் சமநிலை விலை மற்றும் சமநிலை தொகை ஆகிய இரண்டும் வீழ்ச்சியடைய காரணம் அல்லாதது கேட்டீங்க. சரி, வாசனத்தை பார்த்துக்கணும். இதுக்கும் 8வது கேள்வி மாதிரியே படங்கால கீறி தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு விடையா படத்தை கீறி கண்டுபிடிக்கணும். முதல்ல ஒரு சமநிலை கீறணும். கீறிட்டு இதுல என்ன செய்யணுமா? சமநிலையில் உள்ளதாக கருதுக. எக்ஸ்பொருளோட சமநிலை விலையும் குறையணும், சமநிலை தொகையும் குறையணும். ரெண்டுமே குறையறதுக்கு காரணமா அல்லாதது. சரி, முதலாவது பார்ப்போம். எக்ஸ்பொருளின் நிரப்பு பொருளாகிய வைப்பொருளின் விலை அதிகரித்தல். எக்ஸ்பொருளோட நிரப்பு பொருளாகிய வைப்பொருளோட நிரப்பு பொருளோட விலை அதிகரிச்சா நிரம்பல் என்ன செய்யும்? நிரப்பு பொருளோட விலை அதிகரிச்சா கேள்வி குறைவடையும். நிரப்பு பொருளோட விலை அதிகரிச்சா கேள்வி குறைவடையும். கேள்வி குறைவடைஞ்சா சமநிலை தொகையும் குறைவடைய போகுது, சமநிலை விலையும் குறைவடைய போகுது. ஆரம்பத்தில் சமநிலை விலை இந்த இடத்துல, இப்போ சமநிலை விலை இந்த இடத்துல. விளங்குது தானே? சமநிலை தொகை இங்கன இப்போ குறைவடைஞ்சு இருக்கிறது. சரி, அப்போ முதலாவது ஆன்சருக்கு என்ன? ரெண்டுமே குறைவடையுது. சமநிலை உள்ளதாக்குறது, சமநிலை விலையும் தொகையும் குறைவடையுது. அப்போ அது ஒரு காரணம். எனவே முதலாவது ஆன்சர் வராது. 2வது, எக்ஸ்பொருளின் பதிலீட்டு பொருளாகிய வைப்பொருளின் விலை வீழ்ச்சி அடைதல். எக்ஸ்பொருளாகிய வைப்பொருள பதிலீட்டு பொருளோட விலை வீழ்ச்சி அடைஞ்சா பதிலீட்டு பொருளோட விலை வீழ்ச்சி அடைஞ்சா இப்போ எக்ஸ்பொருள நுகர்றாளுக்கு என்ன செய்வாங்க? வைய நோக்கி போய்த்துருவாங்க. இப்போ எக்ஸ் தான் அரிசின்னு வச்சுக்கொள்ளுமே, இது மாடு வச்சுக்கொள்ளும் உதாரணத்துக்கு. சரி, இப்போ அரிசியோட விலையை விட மாட விலை நல்லா குறைஞ்சிருன்னு சொன்னா அரிசியை நுகர்ந்த ஆட்கள் என்ன செய்வாங்க? மாடை பக்கம் மாவை நுகர்றதுக்கு போவாங்க. அப்போ அரிசியோட கேள்வி என்ன செய்யும்? குறைவடையும். அப்போ அரிசியோட கேள்வி குறைவடைஞ்ச கேள்வி கூட எப்படி வரும்? இப்படி வரும். அரிசி நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ இதுல என்ன செய்யுது? சமநிலை விலை சமநிலை தொகை குறைவடையுது. அப்ப இதுவும் ஒரு காரணம். 2வது வராது. 3வது பார்ப்போம். எக்ஸ்பொருள் சாதாரண பொருளாக இருப்பதுடன் நுகர்வோனின் வருமானம் வீழ்ச்சி அடைதல். எக்ஸ்பொருளோட சாதாரண பொருளாம் நுகர்வோரோட வருமானம் வீழ்ச்சி அடைந்து என்ன நடக்கும்? கேள்வி குறைவடைய போகுது. கேள்விக்கோடு இடது பக்கம் நகர்வடையும். இடது பக்கம் நகர்வடைஞ்ச என்ன? சமநிலை தொகையும் சமநிலை விலையும் குறைவடையும். அப்ப இதுவும் ஒரு ஆன்சர் இல்லை. 4, எக்ஸ்பொருள் இழிவு பொருளாக இருப்பதுடன் நுகர்வோரின் வருமானம் அதிகரித்தல். எக்ஸ்பொருள் இழிவு பொருளாம். இப்போ நுகர்வோரோட வருமானம் அதிகரிச்சா என்ன நடக்கும்? அதே தான், கேள்வி குறைவடைய போகுது. இழிவு பொருளாக நான் வருமானம் குறைவடைஞ்சா இழிவு பொருளாக இருப்பது நுகர்வோரின் வருமானம் அதிகரித்தல். இழிவு பொருளாகும் போது வருமானம் அதிகரிச்சா கேள்வி என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. கேள்வி குறைவடைஞ்சா சமநிலை தொகையும் சமநிலை விலையும் இந்த இடத்துல என்ன செய்ய போகுது?
குறைவடைய போகுது. அப்ப 4வதும் ஒரு காரணம். எக்ஸ் பொருளின் சந்தையில் கொள்வனவாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். எக்ஸ் பொருளோட சந்தையில கொள்வனவாளர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சா கேள்வி என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. அப்ப சமநிலை விலையும் தொகையும் என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. அப்ப ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். என்ன செஞ்சோம்? ஒவ்வொரு படமா கீறணும், காரணங்களை கண்டுபிடிச்சோம், சரியா போலன்னு பார்த்தோம். எனவே அதை வச்சு நம்ம என்ன செஞ்சோம்? வீழ்ச்சி அடைய காரணம் இதெல்லாமே காரணங்கள் வீழ்ச்சி அடைய. இது வந்து வீழ்ச்சி அடைய காரணம் அல்ல. அப்போ அதுதான் ஆன்சர். 10வது கேள்வி. ஒரு சிறிய நகரத்தில் கீரைக்கான நாளாந்த கேள்வியும் நிரம்பலும் பின்வரும் அட்டவணையில் காட்டப்படுகின்றன. கிலோகிராம் சந்தைக்கு நாளாந்த கேள்வித்தொகை, நாளாந்த நிரம்பல் தொகை. போக்குவரத்து செலவு உயர்வினால் கீரையின் நிரம்பல் எல்லா விலைகளிலும் 60 கிலோகிராமினால் வீழ்ச்சி அடைவதாக கொள்க. கீரைக்கான புதிய சமநிலை விலை யாது? இந்த இடத்துல பார்க்கணும், கேள்வி கஷ்டம் இல்லை, கேள்விக்கான ஐடியாவை எடுத்துடணும். சரி, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, விலை அதிகரிக்கிறான், போக்குவரத்து செலவு அதிகரிக்கிறான். இப்போ போக்குவரத்து செலவு அதிகரிக்கிறதால எல்லா விலைகளிலும் 60 கிலோகிராம்ல என்ன செய்யறான்? நிரம்பல் குறைவடைதான். நிரம்பல் குறைவடைது. சரி, நிரம்பல் தொகை நிரம்பல் தொகை குறைவடைதான். 60 ரூபாய் இந்த போக்குவரத்து செலவு அது எவ்வளோன்னு சொல்லல, போக்குவரத்து செலவு எவ்வளோ அமௌண்ட்டால் அதிகரிக்கிறதால நிரம்பல் தொகை குறைவடைதான். அப்போ நம்ம கேட்டீங்க புதிய சமநிலை விலை எப்படி பார்க்கறதுன்னு சொன்னா, போக்குவரத்து செலவு அதிகரிச்ச பிறகு புதிய நிரம்பல் தொகை எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? 310. ஆரம்பத்துல 60 ரூபாய்க்கு 310 வந்தது. இப்போ அதே 60 ரூபாய்க்கு 310ல இருந்து 60 கழிக்கணும். -60 சமன் எத்தனை? 250. அதே மாதிரி எல்லாத்துலயும் 60 கழிக்கணும். எல்லா விலைகளிலுமே 60 கிலோகிராம்ல குறைய போறான். இப்போ அடுத்ததுக்கு 240 -60 230 220 210. இப்போ என்ன செய்யறது? இந்த தொகைக்கும் கேள்வி தொகைக்கும் ஒப்பிட்டு பார்க்கணும். எதுல சமநிலை அடையண்டு? 220 250 சமநிலை இல்லை. 240 240 ரைட் சமநிலை. மற்ற எதுவும் சமநிலை இல்லை. அப்போ சமநிலை விலை எவ்வளோ? இப்போ 55 ரூபாய். இது கேள்வி கஷ்டம் இல்லை, அந்த ஐடியாவை எடுத்துட்டீங்களா சரி. ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். புதிய சமநிலை விலையாது 55 ரூபாய். ஆரம்பத்தில் சமநிலை விலை எவ்வளோ? இது ரெண்டும் சமணமாக பார்க்கணும். 45 ரூபாய் ஆரம்பத்தில் சமநிலை விலை. இப்போ புதிய சமநிலை எவ்வளோ? 55 ரூபாய். 11வது. ஒரு பொருளின் விலை ரூபாய் 40லிருந்து 50 ரூபாவாக அதிகரித்தல் அப்பொருளின் கேள்வித்தொகை 1600 அலகுகளிலிருந்து 1400 அலகுகளாக வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் என கருதுக. கேள்வி வளையில் இவ்வீச்சினுள் கேள்வியின் விலை நெகிழ்ச்சி. கேட்டிருக்கிற கேள்வி வில் நெகிழ்ச்சி. மறுபடி சொல்லிக்கிறேன், நெகிழ்ச்சி காண்ட முறை 2 இது. புள்ளி நெகிழ்ச்சி, வில் நெகிழ்ச்சி. இப்போ கணக்கில் நம்ம வில் நெகிழ்ச்சியை கண்டுபிடிக்கணும். முதல்ல தகவல் எடுப்போம். 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாய். அப்போ விலைக்கு 40 50. கேள்வித்தொகை எத்தனை? 1600 1400. சமன்பாடை போடுங்க. டெல்டா கியூடின் கீழ் டெல்டா பி தர P1 + P2 இன் கீழ் 2 கீழ் Q1 + Q2 இன் கீழ் 2. சமன்பாடு இப்போ பெரிது செஞ்சால் சரி. 40 ரூபாய் 50 ரூபாய் கீழ் 2 பிரித்தல் 1600 1400 பிரித்தல் 2. டெல்டா கியூடி எப்படி பார்க்கறது? 1400ல் 1600 கழிச்சா -200 இன் கீழ் 10. சுருக்குனிகளாக ஆன்சர் வரப்போகுது. -20 தர 40 50 90 2 பிரிச்சா 45. 3000 பிரிச்சா 1500. -0.6 மைனஸ். இதுதான் கேள்வி நிகழ்ச்சி. அப்போ ஆன்சர் வந்து 0.6 4வது ஆன்சர். 12வது.